குருவாழ குருவே துணை. இப்படி நாம் காண இருப்பது மிதுன ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கண்ணமன சேடு ஜோதரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது புரட்டாசி மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது. புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம், பெருமாளுக்கு உகந்த மாதம். சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபடுவதன் மூலம் ஏழரை சனியிலிருந்து விடுபடலாம், வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபடலாம். பிற முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லுகிறேன்னு கேட்டுக்கொண்டே வாருங்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஜென்மம் பாவங்கள் எல்லாம் விலகிற இந்த மாதம். அதனால் விடியற்கால எழுந்து பிரம்மமுகூர்த்த டைமில் விளக்கை ஏற்றி வீட்டில் பெண்களை வழிபடுவதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும். ஆகவே தெய்வத்துக்குரிய மாதமான இந்த புரட்டாசி மாதம் கல்யாணம் கிரகபிரவேசம் தவிர்ப்பார்கள். காரணம், நம்ம தெய்வத்தின் மீது பற்றாக இருக்க வேண்டும் என்பதனால், பெருமாள் மீது ரொம்ப பற்றாக இருக்க வேண்டும் என்பதனால் திருப்பதி ஒரு முறை சென்று வாருங்கள். இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மிதுன ராசி நேயர்கள், உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு அமர்ந்த இடம் அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, அதன் பார்வைக்கு தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ராசியில் குரு அமைந்திருப்பது பெரிய அளவுக்கு பாதிப்பு தரமாட்டார் இந்த மாதம். ஏன்னா கடவுள் பக்தி நிறைந்த இந்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு கொடுக்க மாட்டார் குரு பகவான். பொருளாதாரம், காசு கேட்ட இடத்துல நீங்கள் தடையில்லாமல் வரும். அதே போல் செலவும் பார்த்திங்கன்னா திடீர்னு செலவு வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சிங்களா வீண் செலவை தவிர்க்கலாம், காசு சேமிக்கலாம். அதனால் உங்களுடைய முயற்சி புத்திசாலித்தனம் தான் தேவை. பொதுவாக பொறுமையாக இருக்கும் நீங்கள், யாரும் சண்டை போகாமல் இருக்கும் நீங்கள், படிக்காத மேதம் சொல்லக்கூடிய நீங்கள், 4 பேர் உதவி செய்யும் எண்ணம் கொண்ட நீங்கள், பரந்த நோக்கத்துக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் பாடுபடும் நீங்கள், இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்க பெருமாள் வழிபாடு சிறப்பு தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ராசிக்கு 3இல் சுக்கிரன் கேது இந்த மாதம் பாதி வரையில் இருப்பார். பாதி பிறகு சுக்கிரன் மாறி கன்னிராசி போயிடுவார். அதனால் பெண்களால் ஒரு வெற்றி. எப்படி பெண்களால் ஒரு வெற்றி, வீட்டில் அம்மா பாட்டி அக்கா தங்கை மனைவி உங்கள் குழந்தைகள் அவங்க மூலியமாக ஒரு நல்ல செய்தி, நல்ல வெற்றி, நல்லது நடக்கப் போகிறது. இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் வெற்றி மேல் வெற்றியாக குவிய போகிறது. உங்கள் ராசிக்கு 4 சூரியன் புதன் சுக்கிரன் பாதி மாதம் பிறகு அங்கே சேருகிறார். முக்கூட்டு கிரகமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் இடம் வாங்கறதுலாம் ஒன்றும் தப்பில்லை. இடம் வாங்கலாம், எப்படி இடம் வாங்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம், வீடு கூட வாங்கலாம். ஆனால் கிரகபிரவேசம் பண்ணக்கூடாது, வாங்கிக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். வண்டி வாங்கலாம், தப்பில்லை. வண்டி வாங்கத்தான் எவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் காரு, இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கிறதுக்கு யோகம் இருக்கிறது. வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி வாங்கிறதுக்கான யோகம் இருக்கிறது. அதனால் குடும்ப பெண்கள் நகை வாங்கும் யோகம் கூட இருக்கிறது. இல்லை அடகு வைத்த நகையை மூட்டு கொண்டு வரவும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மேற்கொண்டு குடும்பத்துக்காகவும் தேவையில்லாத விஷயத்துக்காகவும் கடன் வாங்காதீர்கள். கடன் என்பது உங்களை அகல பாதத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். ஆக இந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாகவும் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. அதனால் யோசித்து செயல்படுங்க, சிந்தித்து செயல்படுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் கூடுமான அறிவில் யாருக்கும் உதவி செய்கிறவனுக்கு பணம் கொடுத்து ஏமாறாதீங்க, மாட்டிக்குங்க. குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்கலன்னு வருத்தப்படாதீங்க, அவங்க புகழை போட்டு பிடிங்க, கண்டிப்பாக உங்கள் பேச்சு கேட்பாங்க. நிறைய பேர் புத்திர பாக்கி இல்லாமல் யாராவது அவசியப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் வரும். அதனால் புத்திர பாக்கியத்துக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்குது. பிள்ளைகள், உங்கள் பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்களா, வருத்தப்படாதீங்க, அவங்கள பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை பற்றி ஊதி பெருசு பண்ண வேண்டாம். வாழ்க்கையில் எது நடக்கணுமோ
அது நடந்தே தீரும். நம்ம தெய்வ வழிபாடு மூலம் பரிகாரம் மூலம் அது சிறுசாக பண்ணிக்கொள்ளலாம். எப்படி சின்னதாக பண்ணிக்கலாம். சமையல் லாரியில் மோத போகிறான்னு விதி இருந்தால் அந்த விதியை மாற்ற முடியாது. அந்த லாரியில் மோதுறோன்னா தெய்வ வழிபாடு பரிகாரத்து மூலம் சைக்கிளில் மோதுற மாரி பண்ணிக்கலாம். அப்போது இல்லை, ஆனால் விபத்து நடந்தே தீரும். லாரியில் மோதும் சைக்கிள் விடுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ நான் சேஃப்டி தானே அது. ஸோ அதுதான். ஆனால் நடக்கத்தை மாற்ற முடியாது. அதனால் கூடுமான அளவில் உங்களுடைய மிதுன ராசிக்கு 5 செவ்வாய் இருப்பது, 2 குழந்தை ஆயிடுச்சு, பெண் குழந்தை, 3வது ஆண் குழந்தை இல்லையா அப்படின்னு எழுதிக்கிட்டீங்களோ, ஒரு ஆண் குழந்தைக்கு உண்டான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் எதாவது டெலிவரி ஆனால் ஆண் குழந்தைங்க வாய்ப்பு இருக்கிறது. 10 வயசு 12 வயசு உள்ள பெண் குழந்தைகள் யாரும் வீட்டில் இருந்தால் இந்த மாதம் ஏசிக்கு வரத்துக்காக வாய்ப்பும் காட்டுது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள். ஸோ அது கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 9ல் ராகு இருப்பது பூர்வீக சொத்தில் ஒரு லாபம், அனுகூலம். தாத்தா சொத்து பாட்டி சொத்துன்னு இருக்குது இல்லையா, பூர்வீக சொத்து, அதில் ஒரு அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். நாள்பட்ட சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்தில் இந்த மாதம் ஒரு கிளியர் ஆகிக்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. பேசி சமாதானமாக நீங்கள் அதை முடிச்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதாவது சண்டை போடாமல் பேச்சுவார்த்தை மூலியமாகவும் அகிம்சை மூலியமாக நீங்கள் சாதனை பண்ணலாம். வெட்டு உண்டு துண்டு ரெண்டுன்னு சண்டைன்னு போட்டு முடிக்கணும்னா அது ஆகாது. அதனால் சாதிக்க நினைப்பவர்கள் சாதிக்க வேண்டும் என்றால் அமைதியை நாடுங்கள். அமைதியை நாடும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை சாதிக்கலாம். உங்கள் ராசிக்கு 10ல் சனி பகவான் இருப்பது பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் தொழில் நடக்கும். தொழிலாளர்களால் உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக தான் வேலை செய்வாங்க. அதில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. சனியோட அதாவது அமாவாசை நீங்கள் காக்காவுக்கு சாதம் வைக்கும்போது உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் தொழில் டல்லாக இருக்குதே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். போக போக சரியாகிவிடும். வெளிநாடு போக நினைப்பவர்கள் வேலைக்காக ஒரு வாய்ப்பு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கரெக்டாக வரும். வருத்தப்பட வேண்டாம். பணம் கட்டி ஏமாற வேண்டாம். வெளிநாடு போகிறதும் சரி, அரசு வேலைக்கு போகிறதும் யாருமே பணம் கட்டி ஏமாற வேண்டாம். உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் உண்டான வேலை கண்டிப்பாக இருக்கிறது. அரசாங்கத்திலே வேலை இருக்கிறது. வெளிநாடு போகிற முயற்சியும் அரசாங்கம் வெளிநாடு போகலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் 10ஆம் தசா புத்தியும் 10ஆம் அதிபதி குரு பார்ப்பாரே. ஆனால் குரு 10 போச்சுங்க, உங்களுக்கு வேலை உண்டுயா. அரசாங்கத்தில் வேலை உண்டு. இந்த மாதமும் உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை ரிசல்ட்டு படித்து எழுதுறீங்களா, அருமையாக எழுதுவீங்க. அதனால் உங்கள் திறமைக்கே இருக்கிறதுனால நீங்கள் யார்கிட்டும் பணம் கட்டுறத ஏமாந்துடாதீங்க. குருவி போல் சேர்த்து வைக்கும் பணத்தை யாராவது அதை அபகரிக்க பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இது எப்படியாவது ஒன்று ஏமாற்றணும்னு நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த உலகம் அப்படி. அதனால் நீங்கள் ஏமாந்துடாதீங்க, காசும் கொடுத்துடாதீங்க. உங்கள் திறமைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை உண்டு. அதனால் நீங்கள் ஏமாறுவதை தவிர்க்கவும். ஆசை காட்டுவோம், அதை செஞ்சிட 1 2 ஆகிற 2 4 ஆகிறணும். இதெல்லாம் ஏமாறாதீங்க. நம்ம உழைப்பு நமக்கு நிச்சயம் ஆனால் போதும். அதனால் பணம் கட்டி யார்கிட்ட ஏமாந்துடாதீங்க. கூடுமான அறிவில் சொந்தம் பந்தம்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. யாரும் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க, உதவ மாட்டேங்கிறாங்க. யாராலும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் திறமையாக நேர்மையாக உழைங்க. நீங்கள் பெரிய ஆளாக வரீங்க. அப்போ சொந்த பந்தம்லாம் உங்களை தேடிட்டு வரும். இப்போ ஒதுக்கி நிற்கிற சொந்த பந்தம்லாம் அப்போ தேடிட்டு வருவாங்க. அக்கா தங்கச்சி மாமா மச்சான்னு. காசுனா தான் சொந்தம். காசு இல்லைனா நல்லா விலைக்கு போயிடுவாங்க. அதனால் நம்ம கூடுமான நம்ம உழைப்பு நேர்மையாக உழைக்கும் போது நம்ம கையில் காசு நிற்கும். அதனால் குலதெய்வத்தை கைவிடாதீங்க. நம்பிக்கையோடு வழிபடுங்க. எல்லாம் நல்லா நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.